மாஸ் காட்டும் கவுன்சிலர் மாரிச்செல்வன் மகிழ்ச்சியில் 80வது வார்டு பொதுமக்கள். எங்கள் வார்டில் கட்சி மாறும், ஆனால் காட்சி மாறாது. ஆனால் தற்போது காட்சி மாறியுள்ளது. அதற்கு காரணம் கவுன்சிலர் மாரிச்செல்வன். பொதுமக்கள் மத்தியில் குவியும் பாராட்டுக்கள். கோவை மாநகராட்சி 80வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட பொது சுகாதார குழு தலைவர் பெ. மாரிச்செல்வன். பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதையில் சாக்கடை கழிவுநீர் தேங்கியதால் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உடனடியாக நவீன இயந்திரங்கள் மூலம் மாஸ் கிளீனிங் பணிகள் செய்ய உத்தரவு. இதனை நேரில் கண்ட வார்டு பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் எங்களின் ஓட்டுகளை பெற்று இதுவரையிலும் எத்தனையோ வார்டு கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். ஆனால் ஒருவரும் இதுபோன்று செய்ததை நாங்கள் பார்த்ததில்லை. நீங்க நல்லா இருக்க வேண்டுமென்று அப்பகுதி பொதுமக்கள் சுகாதார குழு தலைவரை வாழ்த்தினார்கள். மேலும் கவுன்சிலர் மாரிச்செல்வன் 80வது வார்டில் உப்புமண்டி, சாலை பகுதி, கெம்பட்டி காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சுமார் 4 கிலோமீட்டர் நடந்தே சென்று நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். பொது சுகாதார குழு தலைவருமான பெ. மாரிச்செல்வன் அவர்களின் உத்தரவின் பேரில் மாஸ் கிளீனிங் பணிகள் உடனடியாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் வார்டுக்குட்பட்ட பல பகுதிகளில் ஒவ்வொரு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிறைவேற்றி தருவதாக வாக்களித்தார். அது மட்டுமல்லாமல் அதிகாரிகளிடம் பணிகளை விரைந்து முடிக்கும்படி உத்தரவிட்டார். இந்நிகழ்வில் நகர் நல அலுவலர் மோகன், உதவி நகர் நல அலுவலர் பூபதி, மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன், சுகாதார ஆய்வாளர் தனபாலன், வார்டு செயலாளர் நா. தங்கவேலன், பகுதி 2 துணை செயலாளர் என். ஜே. முருகேசன் மற்றும் வாரி என்கிற ராஜேந்திரன், ரவி உட்பட கழக நிர்வாகிகள், தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர்.